அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாரும் இந்த நற்செய்திக்கு இணங்க சமாரியரா அல்லது மற்ற 9 பேரா என்ற கேள்வி நாம் எழுப்பணும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இல்லை நானும் சமாரியர் தான். இல்லை, சமாரியர் என்பவர் கோயிலுக்கே வராதவர், கோயிலில் எந்த வேலையும் செய்யாதவர், அந்நியர், அவருக்கு பேரே கிடையாது. அப்போ ஃபாதர், நாங்கள்லாம் கோயிலுக்கு வந்துக்கிறோம், நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா? இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் நன்றியை சொல்லவில்லை. சமாரியர் ஒதுக்கி வைத்திருந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து மைக்கில் சொல்கிறதுக்கு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பூசை வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் உங்கள் டீமில் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னது? உங்கள் டீமில் நான் இருக்கிறேன். உங்கள் டீம் நம்பர் என்னது? உங்கள் டீம் பேர் என்னது? 9 பேர். சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்ல வந்தவன் யார் தெரியுமா? அந்த சமாரியர் இங்கே இல்லை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மனசு வலிக்கலையா? மனசு வலிக்கலையா? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இது தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்குவீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே காரணம் நன்றியின்மை. நன்றியின்மை. மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியின்மைக்கும் காரணம் நன்றியின்மை. நல்லா யோசிங்க, நல்லா ஆழமாக யோசிங்க. நன்றி சொல்லில் மட்டும் வாழும் நாம். தேங்க்ஸ் ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ கோயர், தேங்க்யூ சாம், தேங்க்யூ, தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. சொல்லில் மட்டும், சொல்லில் தேங்க்ஸ். வாழும் விதத்திலும் உணர்விலும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய உள்ளத்தில் நன்றி இருக்கா? நன்றி இருக்கா? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. செய்யாமை செய்யாமை நன்று. எனக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும் சொல்லி டக்குன்னு குரலையே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கரெக்டாக சொல்லணும்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. திருவள்ளுவர் மன்னிப்பு கேட்டார். அவர் திருவள்ளுவர், அவர் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். எதுக்கு தெரியுமா? கடவுளே, இந்த குறளை நான் எழுதினேன், இந்த குறளை நான் பின்பற்றாமல் வாழ்ந்ததற்காக நன்றி, மன்னிப்பு கோருகிறேன். என்னது இந்த இந்த குறளுக்கு அர்த்தம் தெரியுமா? பொய்யாமை, அதாவது பொய் சொல்லாமல் இருந்தாலேயே போதும், வேறு எந்த ஒரு அறச்செயலும் செய்ய வேண்டாம், செய்ய தேவையில்லை, வேறு எந்த செயலும் வேண்டாம். அது தெரிந்திருந்தும் நான் என்ன செஞ்சேன்? நல்லது செய்ய ட்ரை பண்ணேன். அப்போது அதுக்கு மனம் வருத்தம் அடைந்தார் திருவள்ளுவர். இந்த குறள் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? பி சின்சியர், உண்மையாயிரு, போ, அது தவிர வேறு எந்த நல்லது செய்யாத, வேறு எந்த நல்லது செய்யாத. அன்பார்ந்தவர்களே, 1 தெசலோனிக்கர் 5:18 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கலாம், யாராவது சொல்லுங்கள். யார் பார்க்காதீங்க, புக்கில் பார்க்காதீங்க. நோ பைபிள், நோ 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 காப்பிங். உடனே உடனே பைபிள் திருப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க காப்பி அடிக்கிறது பார்க்குறாங்க, என்ன பாஸ் ஆகணுமேன்னு சொல்லி. ஒரு சிலர் பைபிளே கிடையாது, அது பரவாயில்ல இருக்குப்பா, அதை பைபிள் சொல்கிற சரியாக தான் சொல்லிக்கோ, பைபிள் எல்லாம் சரியாக தான் சொல்லியிருப்பாங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லா சூழ்நிலைகளிலும். இங்கே கேள்விப்பட்டீங்களா?
அல்லேலூயா பாடினீங்களே, அதான் நீங்கள் அதைத்தான் பாடினீங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 தான் நீங்கள் அல்லேலூயா வசனமாக பாடினீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவே வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுள்ளம் இதுவே. இது ஒரே டிசையர், இது ஒரே திருவுள்ளம், இதை விட வேறு எதுவும் கிடையாது. அப்போ திருவள்ளுவர் பொய்யாமையை சொல்லிவிட்டு சென்று விட்டார். இயேசு என்ன சொல்லிட்டார்? நன்றியோடு இரு என்று சொல்லிவிட்டார். சொல்லி சென்று விட்டார் இல்லை, சொல்லி இருந்து விட்டார். இருக்கின்றார், வாழ்கின்றார், உரைகின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு என்று சொல்லும் பொழுது எப்படி நாம் மெய்ப்பிக்கலாம்? நன்றி உணர்வோடு வாழும் பொழுது கடவுள் என்னோடு. அன்பார்ந்தவர்களே, இப்போ நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இறைவா, நன்றி இறைவா. போர் அடிக்கிற வெறுப்பான சூழ்நிலை உங்களால் நன்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்போ சொல்லிட்டீங்களே, நான் ஒரு பிரசங்கம் வச்சு போர் அடிக்கிறாரு, ஆனால் சொல்லிட்டீங்க பாருங்க, இப்போ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போர் அடிக்கிற பிரசங்கத்தில் கூட நீங்கள் நன்றி இறைவான்னு சொன்னீங்க பாருங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பொழுது எல்லா சூழ்நிலையும் என்று சொல்லும் பொழுது துன்பம், வலி, வேதனை. அன்பார்ந்தவர்களே, அந்த கொரோனா வந்தப்போ என்ன நன்றி சொல்ல முடியல. ஓப்பனாக சொல்கிறேன், ஐயோ மூச்சு வாங்க முடியலையே, கஷ்டமாக இருக்கே என்று சொல்கிறேன்ற. ஆனால் நன்றி இயேசுவே, இந்த வேதனைக்காக நன்றி இயேசுவே சொல்ல முடிய மாட்டேங்குது, சொல்ல முடிய மாட்டேங்குது. பிசாசு நாக்கு அப்படியே கட்டி போட்டு ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோன்றது அந்த யமனா. ஐயோ என்பது யமனுடைய வார்த்தையாம், யமனுக்கான பேராம். ஐயோன்னு சொன்ன ஓடி வந்து நிற்கும். நன்றி இயேசுவே என்பது சம்மனச வார்த்தை, சம்மனச வார்த்தை. நன்றி இயேசுவே சம்மனச வார்த்தை. ஏன் மரண நேரத்திலும் நாம் நன்றி சொல்லுவது கிடையாது? ஏனென்றால் நாம் அங்கலாய்க்கிறோம், அங்கலாய்ப்பு அதிகம். ஐயோ எனக்கு இன்னும் வாழணும், இன்னும் ஜாலியாக இருக்கணும், இன்னும் நல்ல பேர் வரணும், இன்னும் நிறைய நல்லது செய்யணும். யாருக்காக நல்லது செய்கிறீங்க? முதல்ல நீங்கள் உங்களுக்காக நல்லது செஞ்சுக்கோங்க. How? By giving thanks at all times, in all circumstances. Give thanks, for this is the will of God for you in Christ. இயேசுவில் ஒரே திருவுள்ளம் நன்றியோடு வாழ்வதுதான். எப்போதும் பதற்றத்தோடு இருக்கிறோம். பதற்றம் பதற்றம் பதற்றம். ஏனென்றால் நீங்கள் பொதுவாக பாருங்களேன், நான் ஒரு நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் சும்மா நிற்பேன், ட்ரெயினுக்காக நிற்பேன். அப்போது உணர்ந்து நிற்பேன், பார்ப்பேன். ஒவ்வொருத்தரையும் மூஞ்சியும் பார்ப்பேன். அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஓடுறாங்க, ட்ரெயினை பார்க்குறாங்க, பஸ்ஸை பார்க்குறாங்க, பைக்கு பார்க்குறாங்க. அவங்க முகத்தில் எல்லாம் பதற்றம். அவங்க அப்படி போகும்பொழுது நான் கூட தான், நானும் காரை ஓட்டும்போது சீரியஸாக தான் பார்ப்பேன். சொல்கிறேன், ஒரு பதற்றம் இல்லாமல் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு மன நிறைவோடு நாம் ஏன் செய்யக்கூடாது? அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் ஏன் மனநிறைவு கிடையாது தெரியுமா? ஏனென்றால் இயேசு கிடையாது நம்ம மனசில். யார் கிடையாது? நான் இந்த குழந்தை தான் கேட்டுச்சு. நம் மனசில் ஏன் மனநிறைவு கிடையாது? ஏனென்றால் இயேசு கிடையாது. ஏன்னா தேங்க்ஸ் ஃபீல் நம்முடைய ஹார்ட்டில் இல்லை. ஆகவே நான் வள்ளுவரை மிஞ்சி சொல்லுவேன், பொய்யாமை அல்ல, நன்றியுணர்வு மட்டுமே, நன்றியுணர்வு எல்லாமே. Thanks only. Thanks is all and thanks is everything and thanks is life. நன்றிதான் வாழ்வு. கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15 பாருங்க. கிறிஸ்து அருளும் அமைதி. கிறிஸ்து என்ன தராரு? கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை
நெறிப்படுத்துவதாக. எப்படி நெறிப்படுத்தும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமானது கிடையாது. சும்மா நன்றி சொல்லிட்டே இருங்க, அவருடைய அருள் உங்களை நெறிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லிட்டே இருங்க. இயேசுடைய அருள் உங்கள் உள்ளத்தை நெறிப்படுத்தும், பண்படுத்தும். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள், நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். நீண்ட தமிழ் வார்த்தையை நான் ஒன்று சொல்ல போகிறேன், பார்க்கலாம். நன்றியுள்ளவராய் என்றென்றும் இருப்பேன். இங்கே புணர்ச்சி இதில் போட்டு ஒரு வார்த்தை ஆக்கிடுங்க. நன்றியுள்ளவராய் என்றென்றும் இருப்பேன். இருப்பேன் என்றென்றும் ஏ போடாதீங்க, யாவை ஏ ஆக்கிடுங்க. அப்போது நன்றியுள்ளவராய் என்றென்றும் இருப்பேன். சொல்லுங்கள், நன்றியுள்ளவராய் என்றென்றும் இருப்பேன். நன்றியுள்ளவராய் என்றென்றும் இருப்பேன். இயேசுவின் பிள்ளையா? அது பதில் நன்றியுள்ளா இருப்பேன்னு சொல்லணும். இயேசுவின் பிள்ளையா? ஐயோ செல்லம், நீ உங்களுடைய பதில் நதியம்மா, நன்றியுள்ளனா இருப்பேன் என்று இருப்பேன் தான் உங்களுக்கு பதில். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா? இயேசு பிள்ளையா நீ என்று மகிழ்ச்சியாக இருக்கணுமா? நன்றியுள்ளவனாய் என்றென்றும் இருப்பேன். நன்றியுள்ளவனாய் என்றென்றும் இருப்பேன். அன்பாதவர்களே, சில நேரத்தில் திட்டுவதும் மறையுறையும் ஒன்றே ஒன்று. சொல்லுங்க, தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? திட்டுறதும் பிரசங்கமும் ஒன்று. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் திட்டிய பிரசங்கம் வைக்கிறோம். யாராவது திட்டும் பொழுது மீண்டும் மீண்டும் அதையே சொல்லுவாங்க. கரெக்டா? நல்லா கவனிங்களேன். திட்டும் பொழுது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே என்ன சொல்லவானு தெரிஞ்சு போச்சு. ஆனால் திட்டும் பொழுது அதையே மறுபடியும் 10 நிமிஷம் விட்டாலும் 10 நிமிஷம் அந்த கோபம் அடங்குற வரைக்கும் அதையே கொடுப்பாங்க. ஏன் தண்ணி கொடுக்கல, ஏன் தண்ணி கொடுக்கல, ஏன் தண்ணி கொடுக்கல, அப்புறம் தாகமாக இருந்தில்ல, ஏன் தண்ணி கொடுக்கல, அப்புறம் நீ தான் அங்கே இருந்தில்ல, ஏன் தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்கல தான் ஒரே வார்த்தை. அதே போல தான் பிரசங்கம் கூட அரைச்சமாவை தான் அரைச்சினே இருப்போம். ஒரே வார்த்தை, நன்றியுள்ளா இருங்கள், நன்றியுள்ளா என்றென்றும் இருங்கள். அதான் சொல்லியிருப்போம். அதுவும் நான் நினச்சேன், திட்டுறதும் பிரசங்கமும் ஒன்று தான் சாமி. ஏன் சாமி திட்டுறீங்க? ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியர் 4:6 பார்க்கின்றோம். கடைசி வசனம், அதோடு முடிச்சுக்கலாம். 4:6 பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நன்றியோடு கூடிய வேண்டல். அப்போ நீங்கள், எனக்கு சாமி நான் இதில் பாஸ் ஆகணும், எனக்கு இந்த கடன் தொல்லை தீரணும், எனக்கு இந்த ஒரு வரன் வேண்டும், இந்த ஒரு மணமகள் வேண்டும், எனக்கு அப்படியே எனக்கு என்ன கிடைத்து விட்டது, நான் பெற்றுவிட்டேன், நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லுங்கள். விசுவாசத்தின் உச்சம், நம்பிக்கையின் உச்சம். இயேசு என்று தரும் ஹோம்ஒர்க். நான் ஒரு டீச்சர், அதனால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக தள்ளாட்டுறாங்க பாருங்கள். பெரியவங்கள வானாசாமி வீட்டு நிறைய வேலைக்கு பாத்திரம் தொலைக்கணும். கரெக்டா? ஏற்கனவே நிறைய வீட்டில் வேலை இருக்குது. நீங்கள் வேறு வீட்டு பாடம், உங்களுடைய வீட்டு பாடம். இப்போது உங்கள் பக்கத்தில் இருப்பவருக்கு நன்றி சொல்லுங்கள். கை கொலுக்கி சொல்லணும். நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா? இங்கே ஒரு சிலர் சியர்ஸ் அடித்து நன்றி சொல்கிறாங்க. அது அலௌடு இல்லை. இங்கே ஒரு சிலர் சியர்ஸ் கொடுத்து நன்றி சொல்கிறாங்க. அது அலௌடு இல்லை. ஓகே, சரி. கை குலுக்குனீங்களா? நன்றி சொன்னீங்களா? பக்கத்தில் இருப்பவருக்கு வீட்டுக்கு போயிட்டு 40 பேருக்கு குறையாமல், நல்லா கேட்டுக்கோங்க, சும்மா எல்லாம் சென்ட் ஆல் போடாது, ஒவ்வொருத்தருக்கா 40 பேருக்கு நன்றி தெரிவிங்க.
சும்மா நன்றி, தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நான் எப்படி நன்றி சொல்ல தெரியல, எப்படி நன்றி தெரிவிப்பது தெரியவில்லை என்று 40 பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் மெசேஜ் பண்ணணும், மொபைல் எடுத்துக்கோங்க, அனுப்புங்க. முடிஞ்ச 4 பேருக்கு ஃபோன் பண்ணி, வேறு எந்த விஷயம் பேசாதீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, வேறு எந்த விஷயம் பேசாதீங்க, வெறும் ஃபோன் பண்ணி நன்றிப்பா நன்றிப்பா. எதுக்கு? காரணம் சொல்லாதீங்க, காரணம் இல்லாமல் நீங்கள் நன்றி தெரிவிங்கள். அன்பாதுகளே, மூன்றாவது ஒன்று சொல்லிட்டீங்களா? நன்றி சொல்லிட்டீங்களா? 1. 2வது மெசேஜ் பண்ணிட்டீங்களா? பண்ணுவீங்க. 3வது, இந்த நாள் முழுதும் நம்முடைய உள்ளத்திலே மறக்காமல் இருப்பதற்காக நன்றியுள்ளவனா என்றென்றும் இருப்பேன், நன்றியுள்ளவனா என்றென்றும் இருப்பேன் என்று அந்த வார்த்தையை மீண்டும் 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 சொல்லிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதை. ஒரு நாளில் இறைவன் செய்கிற நன்மைகளை நாம் சொல்ல நினைச்சா வாழ்நாள் ஃபுல்லாக அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அன்பானவர்களே, கிவ் தேங்க்ஸ், நன்றி செலுத்துங்கள். நன்றியை வாழ்வரிடம் வருத்தம் இருக்காது, சோகம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. துன்பம் வந்தாலும் அது துன்பப்பட்டு ஓடிவிடும். ஒவ்வொரு மூச்சிலும் நன்றி இருக்கட்டும். ஆவியானவருடைய துணையோடு பெருமூச்சு விட்டு நாம் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை. கண்ணீரோட நன்றி செலுத்துகள். நம்ம கண்ணீரோட நன்றி செலுத்து கிடையாது, நான் சும்மா சொல்கிறோம். நம்முடைய உணர்வை சேர்ப்பது கிடையாது. இது நாள் வரை உணர்ந்து மெய் சிலிர்த்து நன்றி தெரிவிக்கலை என்று புலம்பி அழுது நன்றி தெரிவியுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.